வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து உள்வாங்கியான ப்ளவுஸு அதுதான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ உள்வாங்கியிருக்கு பாருங்கள். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ உள்வாங்கியிருக்கு. இதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கட்டிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பேக் வெட்டிடலாம். ஸ்லீவ் வந்து வெட்டி எடுத்து வச்சாச்சு. ஸ்லீவ்ன்றது நம்ம எப்பவும் எடுக்கிற முறை தான். ஏற்கனவே நம்ம நார்மல் கட்டிங் ப்ளவுஸ் பார்த்தோம், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்த்தோம். இப்போ இது வந்து உள்வாங்கின ப்ளவுஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா பேக் ஜாயிண்டி ரெண்டையும் எடுப்பு சைடு ஜாயிண்ட்டை வச்சு சென்டர் முதல்ல மார்க் போட்டுக்கலாம். இந்த சென்டர் இந்த இடத்துல கரெக்டாக அப்படி மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு. இந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஷோல்ட்ரு பொருத்திருக்காங்க இல்லையா, இந்த ஷோல்ட்ரு பொருத்தின இடமும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஷோல்ட்ரு பொருத்தின இடம், இது ரெண்டையும் கரெக்டாக அப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சு கரெக்டாக இப்படியேவும் சரியாக அப்படி பிடிச்சிட்டு வாங்க. சென்ட்ரு பார்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து சரியான ஒரு அளவு சரியாக வரும். நமக்கு சென்ட்ரு மார்க் போடாச்சு. இதையும் இப்படி நேராக மார்க் இருக்குது, செக் பண்ணிக்கலாம் நேராக இருக்குது அப்படின்னு. நேராக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாகத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பாகம் இந்த ஜாயிண்ட் இங்கே வைங்க, கரெக்டாக இந்த மார்க் இங்கே வைங்க, இந்த மார்க் இங்கே வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உயரத்துக்கான மார்க் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கான மார்க்கை நம்ம போட்டுடலாம். இந்த டாட் பிடிச்ச இடத்துல கரெக்டாக பிடிச்சி இது ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. உயரம் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி ப்ளஸ்ஸு தையலுக்கு. இது ரெடி ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு பாதியை நம்ம கரெக்டாக இதில் வைக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டேபிளில் தான் நீங்கள் கட் பண்ணுங்கள். தரையில் கட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தரையில் கட் பண்ணாலும் இந்த முறை தான் கரெக்டாக இதில் நீங்கள் வைக்கணும். டேபிள்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த மார்க்கையும் இந்த மார்க்கு இங்கே கரெக்டாக வச்சிடுறோம். நம்ம எப்பவும் எடுக்கிற மெத்தேடே தான். இப்போ எவ்வளோ நெக்கு வந்து ப்ராடு வருது பாருங்கள். இந்த உள்வாங்கின ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு நல்லாவே ப்ராடாக வரும். பேக் நெக்கு ப்ராடாக வந்து ஃப்ரண்ட் நெக்கு ப்ராடு வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தேடு. பேக் நெக் வந்து ரொம்ப நல்லா ப்ராடாக வரணும், ஆனால் ஃப்ரண்ட் நெக் வந்து அவ்வளோ இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் முறை. இப்போ பாருங்கள், இது சென்ட்ரு மார்க் ஒன்று போட்டுடுறோம். அடுத்து தையலுக்கு ரெடி மார்க் ஒன்றும் தையலுக்கான மார்க் ஒன்று வச்சிடுறோம். இதில் இங்கேருந்து மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் போட்டுருவோம். இது நல்லா ப்ராடாக இருக்கனால இங்கேருந்து மார்க்கு போட்டுக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ஒரே ஒரு புள்ளி மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இது இப்போ திரும்ப வந்து நகரும், நம்ம இங்கே நகர்த்தும் பொழுது இங்கே லைட்டாக நகரும். அதனால் இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண கை பொருந்த இடம் இருக்கு இல்லையா, ஷோல்ட்ரு அந்த இடத்துல ஒரு மார்க் மட்டும் போதும். இப்போ நம்ம இப்படி நகர்ந்துச்சுன்னா நம்ம அதை இன்னொரு மார்க்காக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மார்க் போட்டோம்னா நிறைய கஷ்டம் மார்க்காக இருக்கும். இப்போ இதில் அப்படியே வச்சு இதை அப்படியே கரெக்டாக அப்படி வச்சு இடுப்பு பாருங்கள், இடுப்பு அளவு நம்ம நேராக கரெக்டாக வச்சு ரெடியில் ஒரு மார்க்கு ப்ளஸ்ஸு தையலுக்கான மார்க்கு. இந்த தையலுக்குன்னா டாட்டு பிடிக்கிறதுக்கான மார்க்கு, டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அந்த டாட்டுக்கான மார்க்கு ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு தையலுக்கான மார்க்கு. இங்கே டாட் நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவு தான், எந்த வேறு சேஞ்சும் பண்ணக்கூடாது. இடுப்பு மட்டும் இதில் 1/2 இன்ச்சு டைட் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கடைசியாக டைட் பண்ணிக்கலாம். வேறு எல்லாமே அளவு சேம் திட்டம், அப்படியே எதுவும் மாற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வச்சுட்டோம், இந்த பீஸ் வந்து இங்கே வைக்கணும். இங்கே வச்சு தான் நம்ம சைடு செக் பண்ணி அதை கொண்டு வரணும். பாருங்க, இப்படியே இந்த சைடு இப்படி சுற்றிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே வச்ச உடனே இப்போ எனக்கு லூஸ் கொடுக்குது, அந்த லூஸை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்க, அப்படியே மேலே தூக்குங்க. ஏன்னா இந்த இங்கேருந்து வச்சப்போ ஒரு கணக்கு இருக்கும், இங்கே வச்ச உடனே அது கொஞ்சம் நகர்ந்துருச்சு இல்லையா, அதனால் ஹைட்டு வேணும். இதை தூக்கிட்டோம், இந்த இடத்துல லூஸ் கொடுத்துருவேன். இந்த தூக்கின உடனே இங்கே லூஸ் வருது பாருங்கள். இப்போ இந்த லூஸ் வருதுல, இதை வந்து இப்படி நகர்த்துங்க, இதை எப்படி நகர்த்துங்க. கரெக்டாக ஒரு தையல் அளவுக்கு தான் அது வந்து நகரும். கரெக்டாக இருந்தது, கரெக்டாக தையல் அளவுக்கு நகர்ந்துச்சு பாருங்கள். இங்கே ரொம்ப இப்போ அதிகமாக டாட் பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக நகரும். இப்போ இது தையல் அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. இதுதான் இப்போ ரெடி. இனிமேல் இதுக்கப்புறம் தையலுக்கு இங்கே போடணும். இப்போ இது தையலுக்கு இது ரெடி. ஓகேவா? இது தையலுக்கு இது வந்து வெட்டுற மார்க்கு. ஓகேவா? இது ரெடி மார்க்கு, இது வெட்டுற மார்க்கு. இது வந்து ரெடி மார்க்கு, இது வெட்டுற மார்க்கு. இப்போ நம்ம இங்கே வரைக்கும் இதில் நம்ம அதுக்கு தான் அதை போட சொல்லியிருந்தேன் பாருங்கள். இங்கே வந்து நெக்கோட ப்ராட் வந்து போட்டோம். இதுக்கு மேலே மட்டும் இதுலேருந்து லிங்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுலேருந்து லைட்டாக வந்து ஒரு சாய்வான நிலையில் வருது, அதை எப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட்டு. இங்கே டாட் பிடிச்சதுனால இது விலகி இருக்கு. நமக்கு வந்து அந்த டாட் அப்படி பிரிச்சுட்டு இருந்தோம்னா அப்படி வந்து கரெக்டாக வந்து உட்காரும். அதை பிரிக்காமல் நம்ம அந்த மெத்தேடை கொண்டு வரோம். ரைட்டு.
இப்போ இப்படியே இதே நிலையில் வச்சு இப்போ ஆம்கோலை மட்டும் ட்ரேஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த சைடையும் இங்கேருந்து நம்ம சைடு மார்க்கையும் போட்டிருந்தோம். இங்கே சைடு மார்க்கு உயரத்துக்கான மார்க்கும் ப்ளஸ்ஸு லூஸ்க்கான மார்க்கும் பாடிக்கான மார்க்கு ப்ளஸ் தையலுக்கு மேலே. அதுக்கப்புறம் ரீசெக்கிங் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விட்டோம்னா அந்த கீழ் பாகத்தை எடுத்து விடணும். அப்போ தான் சுருக்கம் வந்து அடியில் நம்ம வேணால் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது வந்து மேலே கட்டி தைச்சிருக்கல, அதே கீழே எப்படி தைச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த கீழே சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை கரெக்டாக அப்படி வச்சு இதை அழுத்தம் கொடுத்து இப்படி எடுத்து விட்றோம். ஓகேவா? அப்படி எடுத்து கொடுத்துறோம். அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இந்த என்ன தைச்சிருந்தாங்களோ அந்த இதை பார்த்து அப்படி இப்படி ட்ரேஸ் பண்ணணும். அந்த கட்டிங்கை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இதில் எங்கே தைச்சிருக்காங்கன்றதை அப்படியே கரெக்டாக அந்த தையல்கிட்டேயும் ட்ரேஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு ஒரு அளவு இருக்கும், பேக்கில் ஒரு அளவு இருக்கும். பேக்கு வந்து தோண்டி எடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து இது இறங்க விடாமல் இதை கரெக்டாக அப்படி கையில் நழுவு விடாமல் பிடிச்சிக்கோங்க. நேரம் இங்கே தான் வருது, கரெக்டாக இங்கே தான் வருது. இதை லைட்டாக திரும்ப ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு அழகாக மார்க் போட்டோம். இப்போ நம்ம ரீசெக்கிங் பண்ணிக்கலாம். அந்த உள் மார்க்லேயே நம்ம போடுறோம். ஏன்னா இப்போ உள் மார்க்கு தான் நமக்கு வந்து இப்போ காமிச்சிருக்கு. அதை கரெக்டாக அழகாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு லெவல் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கிற அளவுக்குனால நகர்ந்து வந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம வந்து அந்த உள் மார்க்கில் மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ அப்படியே வந்து பாடியை செக் பண்ணிட்டோம்னா சரியாக வந்துடும். ஆம்பளையும் பாடியும் ரீசெக்கிங் நம்ம பண்ணுறோம். இந்த வாட்டத்தில் வச்சு நம்ம பண்ணுறோம். அந்த ப்ளஸ் வந்து இங்கே ஜாயிண்ட்டு கை பொருந்த இடம் இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக வலது கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த நெக்கில் நம்ம மார்க் போடணும், அதை இடது கையில் பிடிச்சிக்கோங்க. இது அப்படியே நம்ம வந்து கரெக்டாக அந்த நெக்கை வந்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. அந்த சரியாக அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆம்பளோடைய உயரத்துக்கு அளவுக்கு இந்த நெக் அப்படியே கரெக்டாக அந்த லெவலில் கொண்டு வந்தோம்னா நம்ம பாடி செக் பண்ணுறதுக்கு சரியாக வரும். பாடி எக்ஸ்ட்ரா இருக்கா அதுக்கு நேராக வச்சிட்டோம்னா, ஏன்னா நம்ம இங்கேருந்து வச்சோன்னா இழுத்து பார்க்கும்போது ஜாஸ்தியாக போன மாதிரி காமிக்கும். இதுதான் கரெக்டான முறை. இப்போ வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு புள்ளி கொஞ்சம் கம்மியாக காமிக்குது. அது அப்படியே உள்ளே வருது. உள் பக்கம் போட்டுக்கலாம். ஒரு 2 பாயிண்ட் உள்ளே வருது. ஓகேவா? ஓகே, அதுதான் நமக்கு. இப்போ நம்ம ஆம்பளை செக் பண்ணோன்னா அதுவும் வந்துச்சுன்னா அதுதான் உறுதிப்படுத்திக்கலாம். ஆம்பளை செக் பண்ணும்பொழுது நம்ம வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் நான் மார்க் போடுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் இந்த கை பொருந்துற இடம் இதுதான் அந்த பாகம். கரெக்டாக இந்த ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நம்ம சைடை முதல்ல செக் பண்ணி பார்த்துக்குருவோம். சைடையும் செக் பண்ணிக்கிடுவோம். சைடு வரம்பு கரெக்டாக வருதா அப்படின்னு. சைடு வரம்பு கரெக்டாக தான் வருது. சைடு உயரம். இப்போ இந்த ஆம்கோலில் நம்ம அது கரெக்டாக எப்படி அந்த வளைவு எடுத்திருக்காங்கன்றதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தோண்டி எடுக்கணுமா இல்லை கொஞ்சம் மேலே எடுக்கணுமா அப்படின்னு. இப்போ இதில் நான் மார்க் போடுறேன். இது வந்து நமக்கு தெரியாது, டார்க் கலருங்கள தெரியல பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட் மேலேயே நான் ஒரு மார்க் போடுறேன். அந்த மார்க்கில் கரெக்டாக நம்ம இந்த மார்க்கு அந்த கீழ் மார்க்கும் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம தைச்ச இடம். அவங்க தைச்சிருக்கிற இடம் இதுதான். நம்ம இதுதான் ட்ரேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை மேல் வாடத்தில் வச்சுருக்கோம். நம்ம இப்போ மேல் வாடத்தில் வச்சு கரெக்டாக இந்த சோல்டர்கிட்ட இப்படி வச்சுருங்க. கரெக்டாக இதெல்லாமே அப்படியே நெக் இதெல்லாமே ஷேப் எல்லாம் சரியாக வச்சுட்டோம்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த ப்ரெஸ்ஸை வலது கையில் பிடிச்சி டைட் பண்ணுங்க. இப்படி டைட் பண்ணி பார்க்கணும். லூஸாக விடாமல் கரெக்டாக அழுத்தம் கொடுத்து சரியாக எடுத்து விட்டுட்டு இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே இடது கையில் அழுத்தம் கொடுத்துட்டு வலது கையில் பிடிச்சி இப்படி எடுத்து டைட்டாக வச்சு பார்க்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே ஏதாவது துணி இல்லாமல் இருந்தால் கூட லைட்டாக எடுத்துடணும். உள்ள சுருங்கி இருந்தால் கூட கரெக்டாக வருது. ஓகே, இப்போ வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழுத்தமாக அப்படி வச்சு பார்த்தோன்னா அந்த உள் மார்க் தான் வருது. அப்போ அதை உறுதிப்படுத்திடலாம். நம்ம வந்து இந்த ஆம்பூலை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த ஷேப்பை மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஆம்பூலை தோண்டி எடுத்துருக்காங்களா என்னென்னு. இப்போ நம்ம வந்து இந்த மேல் பார்வை நான் மார்க் போட்டோம் பாருங்கள். இந்த மார்க் போடுற பாருங்கள். இதில் நம்ம கண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் கீழே அந்த மார்க்கை கண்ணு பார்க்கணும். இதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும் இதுதான் அந்த இடத்துல வருது அப்படிங்கிறது. என்ன குறைஞ்சிருக்காங்களா மேலோட்டம் வருதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலே தூக்கி இருந்தாலும் நம்ம இறக்கி மார்க் பண்ணுவோம். நம்ம இறக்கி இருந்தாலும் மேலே மார்க் பண்ணுவோம். கரெக்டாக வருது. ஓகே, ஒரே ஒரு இடத்துல லைட்டாக மட்டும் ஷேப் லேசாக அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ஷேப்பு, அவ்வளோதான்.
ஓகே, மீதி எல்லாம் அந்த ஷேப் அப்படியே கரெக்டாக அந்த ஷேப்பு ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த முன்பக்கம் மட்டும் லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துக்கிறோம். எதுக்காக அந்த கிராஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, டாட் பிடிக்கும் பொழுது இதை நிமிந்துடும். நம்ம கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதனால் உள்ளே கொண்டு வந்ததுனால இந்த லைட்டாக இந்த இடம் மட்டும் லைட்டாக ஒரு ஷேப், ஒரு 2 புள்ளி தான், ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. அப்புறம் இதையும் அதையும் பாடியும் இடுப்பையும் இணைச்சிட்டோம். நம்ம லிங்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்கோட அகலம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு. நம்ம இப்போ 2வது வந்து நம்ம ரெடி மார்க்குக்கு செக் பண்ண பாருங்கள். முதல்ல ஒரு மார்க் வச்சோம் ஷோல்டரில், திரும்ப நம்ம நகர்ந்துச்சு பார்த்தீங்களா, இது முதல்ல வச்ச மார்க்கு, 2வது உள்ளே வந்துச்சு மார்க்கு. எதனாலன்னா இந்த டாட் எவ்வளோ பிடிச்சாங்களோ அந்த அளவு நம்ம நகர்த்தின உடனே இங்கே நகர்ந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இது திரும்ப நம்ம டாட் பிடிச்சோடனே திரும்ப பழைய ஏர்பிளனைக்கு வந்து இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஷோல்டரோட கணக்கில் வரும். ஓகேவா, நம்ம டாட் பிடிக்கும் பொழுதே இந்த 1/4 இன்ச்சு இங்கே பிடிக்கிற அளவுக்கு இங்கே வெளியே வந்துடும். அப்போ இதில் இருக்கிறதோ கரெக்டாக இருக்கும். போட்டாங்கன்னா இதை எப்படி இருக்குதோ அதே ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. அளவு எந்த ஒரு சேஞ்சும் மாறாத அளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சு வெட்டுறோம். தையலுக்கான வெட்டுறது கரெக்டாக வெட்டுங்க. தையலுக்கான அளவை விட்டு 3 புள்ளி தான் நம்ம வந்து பொறுத்துறதுக்கெல்லாம் வைப்போம். 3 பாயிண்ட்டு. இப்போ இதில் ஒரு உள் மார்க் இருக்குல்ல, இதுதான் நம்ம உறுதிப்படுத்திருந்தோம். இந்த உள் மார்க் தான் நம்ம ரைட் செக்கிங் பண்ணும்பொழுது அதுதான் நம்ம காமிச்சிச்சு, பாடியிலேருந்து காமிச்சிச்சு. அதுதான் இதில் ரெடி இல்லை, இதுதான் ரெடி. இது தையலுக்கு. இப்போ வெட்டும்பொழுது தையலுக்கு விட்டு வெட்டிடணும். அவ்வளோதான். இதுலையும் தையலுக்கு நாச்சு, இது நம்ம எவ்வளோ வெட்டுறோன்றதை நாச்சு வச்சிடணும். இது எப்படின்னா அகலம் வந்து ப்ராடாக வேணும். பேக் நெக்கு நல்லா ப்ராடு, ஆனால் ஃப்ரண்ட் நெக்கு அவ்வளோ ப்ராட் வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய முக்கியமானது. பேக்கோட பொசிஷன் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. பேக் பார்ட்டு நெக் முதுகு பக்கம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, பெரிய முதுகாக இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் முதுகு தசை போட்டிருக்க மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த மெத்தட் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாஸ்டர். நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஓகேவா, எந்த சேஞ்சும் பண்ணாமல். இதில் ஒரு குத்து போட்டுடலாம், இதுலேயும் ஒரு குத்து போட்டுக்குங்க அடையாளத்துக்கு. இங்கே ஒரு குத்து, இதை சென்ட்ரு பார்த்துடலாம். இப்போது இது 2 சென்ட்ரு கொஞ்சம் மடித்து கரெக்டாக அப்படி, இதுதான் சென்ட்ரு. சென்டரில் டாட்டுக்கான அடையாளம் பண்ணிடணும். இதுதான் டாட்டுக்கான அடையாளம். இந்த ஹைட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன அளவில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஹைட் வைக்க போகிறோம். இந்த ஹைட் வந்து இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு, எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்க, லென்த் இருக்குது, சுருங்கி இருக்குது கொஞ்சம், 3 இன்ச்சு இருக்குது கரெக்டாக பாருங்க, 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு ஹைட்டு தான் இங்கே கீழே வந்து நம்ம 3 இன்ச்சு ஹைட் வச்சிட்டோம். இது இந்த நம்ம கட் பண்ணுற மெத்தட் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு இருந்தாலுமே அதை வந்து நம்ம அப்படியே செய்ய முடியும். அந்த மாஸ்டர் வந்து எந்த ஒரு டெக்னிக் பயன்படுத்தியிருந்தாலும், அந்த நுட்பங்கள் பயன்படுத்தினாலும் அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். மார்க் வச்சுக்கிட்டோம் கரெக்டாக, அந்த 2 பக்கம் மார்க் போட்டோம். பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படியே இப்படி பிக்சர் திருப்பி போட்டிருக்கேன். இதில் வந்து கிராஸ் கட்டிங்காக என்னன்றது நம்ம முதல்ல அதை பார்த்துடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க எப்படி பார்க்கணுன்னா, இந்த நிப்பிள் பாயிண்ட்டு, இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இங்கே ஆரம்பித்த இடம், இதுதான் ஆரம்பித்த இடம். இங்கேருந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் வரைக்கும் பார்க்கணும், எங்கே எப்படி போகுது அப்படின்றத. இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா இதோட நேர் பகுதி இங்கே தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து கிராஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டு தான். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வருது, இங்கே வந்து வருது, இந்த இடத்து வரைக்கும் இங்கே வருது. ஓகேவா, இதை நோக்கி வருது. இப்போ சிலருக்கு இப்படி வரும், இங்கே இதை நோக்கி போகும். இப்போ இதை நோக்கி நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னு அளந்து பார்த்தோம்னா கிராஸ் அடிக்குது பாருங்கள். இப்படி அளக்கக்கூடாது, இதை நோக்கி ஸ்ட்ரைட்டு தான் போட்டிருக்காங்க. எதை நோக்கி வருது அப்படின்னா இங்கே வருது. இதை இந்த இடத்துல தான் நம்ம அளந்த லென்த் அளக்கணும். ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட்டுன்றது முடிவாயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டில் வச்சு ஸ்ட்ரைட்லேயே நம்ம போட்டுடுறோம். இந்த பாகத்தை அப்படி ஸ்ட்ரைட்டில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரைட்டில் வந்துடும். இதில் இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் பேக்கில் பாருங்கள், பேக் டிசைன்ஸு இது வந்து மேலே நோக்கி இருக்குது. இப்போ நம்ம இதில் போடும் பொழுது கீழ் நோக்கி இருக்குது, தலைகளாக இருக்குது ஃப்ரண்ட்டு. இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், அதனால நம்ம வந்து இதை திருப்பி கூட போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு மேலே நான் திருப்பி போட்டுறேன்.
ஸ்லீவ் எடுக்கிற துணி ரொம்ப பத்தலை அப்படின்னா இது வந்து பேக்கு ஸ்லீவ் வந்து நம்ம முக்கியமாக கரெக்டாக எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது மறையிற இடம் தான், கொஞ்சம் தலைகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேக்கு ஸ்லீவ் முக்கியம். ஆனால் இதில் துணி கொஞ்சம் தரலமாக இருக்கிறதுனால நான் இப்படி போடுறேன், இப்படி போட்டுருவோம். ஓகேவா? இனி நம்ம ஸ்லீவ் தான் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். பாருங்க ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸ்லீவும் அந்த நல்லா நேர் வசதி தான். இங்கே மாட்டி இங்கே பாருங்கள், இந்த டிசைன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். இதில் மட்டும் ஜாயிண்ட் வருது, அது ஜாயிண்ட் நம்ம போட்டுக்கலாம். அது எப்போ நம்ம போடுவோம் இல்லையா ஜாயிண்ட்டு, அது மாதிரி. யோக்கு வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம், இங்கே எடுக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே கூட எடுக்கலாம், எப்படியோ நம்ம யோக்கு எடுத்துக்கலாம். அதனால் இந்த வசதியில் போடுவோம். இது வந்து ஃப்ரெண்டும் இப்போ எல்லாமே நேர் வசதிக்கு வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு பேக்கை டேஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று போட்டுருவோம். இதில் நேர் மார்க் ஒன்று போட்டுடலாம். இது அப்படியே காப்பி பண்ணுறோம். பேக்லேருந்து என்ன இதை விஷயத்தை காப்பி பண்ணணுமோ அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு மீதி எல்லாம் தனித்தனி அளவு இதெல்லாமே இது பேக்கை வச்சு பண்ணுற மார்க்கு. ஃப்ரெண்டுக்கு நம்ம இது செக் பண்ணுவோம். இது ஆம்கோல் வந்து அப்படியே நம்ம பேக்கில் என்ன தையலுக்கு வெட்டியிருக்கோம் அதில் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். வெட்ட போகிற இடத்த தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து பேக் பாடியோட அளவு. அதை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இங்கே மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ரீசெக்கிங்கில் நம்ம பண்ணுவோம். அளவு பஸ் வச்சு கட்டிங் சரியாக பண்ணுறது இது ஒரு டெக்னிக். அந்த விஷயம் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். இது ரொம்ப வந்து முக்கியமான திறமை. இது திறமையை நம்ம வளர்த்துக்கணும். தேவைப்படுறவங்க இது வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அளவு பஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குது, ஆனால் அது கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதுமாதிரி தைச்சி கொடுத்துருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்னடா அதுமாதிரி தைச்சி கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய கடையில் தைச்சிருப்பாங்க, ஒரு நல்ல மாஸ்டர் தைச்சி கொடுத்துருப்பாரு, ஒரு டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம அதையும் நம்ம கண்டுபிடிச்சி செய்யணும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்டு இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா பேக் வச்சு. இப்போ நம்ம இதை அப்படியேவும் எப்படியோ வச்சு இந்த தையல் இந்த இருக்கிறது பாருங்கள், இந்த மார்க் போட பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு வரணும். ஓகேவா? இந்த ஷோல்டர் பொருந்த இடம் இருக்குல்ல, ஜாயின் பண்ண இடம், இந்த இடம் தான் ஷோல்டரு ஜாயின் பண்ண இடம். தையலுக்கு விட்ட இடம்ல தச்ச இடம் கரெக்டாக இங்கே வைக்கிங்க. சரியாக இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இது நேராக இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்படி நேராக இருக்கான்னு பார்த்துடுங்க. இது கரெக்டாக இந்த இடம்லாம் சரியாக இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்த நகராமல் அப்படியே கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. நகராமல் அப்படியே கையில் கரெக்டாக பிடிச்சிட்டு இதை அப்படியே இந்த நேர் பொசிஷனில் வச்சு இந்த இடத்த தட்டி கொடுத்து இந்த பீஸ் அப்படியே நமக்கு வந்து அப்படியே குளிர கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து பாருங்க, அப்படி குளிர கொடுத்து ஆனால் அப்படியே எடுத்து இந்த யோக்கை நம்ம கரெக்டாக அப்படி கையில் பிடிச்சிருக்கோம். அப்படியே பிடிச்சி அப்படியே இதை வந்து இயல்பு நிலையில் போடுங்க. இயல்பு நிலையில் போட்டு இங்கே பாருங்க, இப்படி எடுத்து கரெக்டாக அப்படி விடுங்க. இங்கே வரைக்கும் நம்ம அதோட இயல்பு நிலையில் வந்துருச்சு. இந்த நெக்கு மட்டும் நம்ம அப்படியே கரெக்டாக அப்படி திருப்பிட்டோம். ஓகே, இப்போ இந்த சுருக்கம் இல்லாமல் செக் பண்ணணும். இப்போ இங்கேருந்து சுருக்கம் இல்லாமல் இந்த இது கரெக்டாக இங்கே ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இங்கேருந்து சுருக்கம் இல்லாமல் இந்த 3 டாட் வரைக்கும் 3 டாட் வரைக்கும் இந்த டாட்டு ப்ளஸ்ஸு இந்த ஓப்பன் டாட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட் இந்த 3 டாட் வரைக்குமே இப்படி எடுத்து விடுறோம். நம்ம அப்படியே பொறுமையாக எடுத்து விடும்போது இது இறங்க விடக்கூடாது. கரெக்டாக இந்த லெவல் வச்சு இந்த சுருக்கத்தை மட்டும் இப்படி எடுத்து விடுறோம். கரெக்டாக பரிமாண நிலையில் கிடைக்கு. ஓகேவா? சரியாக உட்காந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்டு வெட்டி இருக்கிற இயல்பான நிலை. இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிடுவோம். இந்த உள்வாங்கின ப்ளவுஸை இதை தான் நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும். எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்குன்னு இதில் தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூரம் அப்படி. ஆனால் நெக் வந்து நார்மல், ரொம்ப ப்ராட் இல்லை, ஆனாலும் இதில் தோண்டி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் பேக் ரொம்ப பெரிய அளவு. இது பேக் ஒரு அளவு இல்லையா? ஃப்ரெண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இவங்களுக்கு பேக் பொசிஷன் ஜாஸ்தியாக வேணும், ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கம்மியாக இருக்கணும். அவங்க உடல் வாகம் அது மாதிரி தான் இருக்குது. அதுதான் அப்படி வெட்டியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்து செய்யணும்னா கூட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பாடி கட்டிங் நம்ம போடும் பொழுது இந்த இதெல்லாம் நமக்கு வந்து அனுபவமாக கிடைக்கும். இந்த பாயிண்ட்லாம் நமக்கு நோட் பண்ணணுமா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற தெரிய நம்ம அவங்களுக்கு யாருக்கும் ப்ளவுஸ் செட் ஆகலைன்னா கூட நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அளவு எடுத்து செய்யும் பொழுது. அதுக்காக தான் நம்ம இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம காப்பி பண்ணுற மெத்தடை கற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். ஒரு மாஸ்டருங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்க அப்படி திரும்ப நான் இப்படி எடுத்து வரேன் பாருங்கள். இந்த இது நழுவாமல் அப்படியே வச்சுட்டு இதை எடுத்து வரேன். இதில் வந்து கிராஸ் எடுத்துருக்காங்களான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டாட் வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம இந்த டாட்லேருந்து இதுக்கு கீழே ஒரு டாட் வரைக்கும் இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா இந்த யோக் பாயிண்ட் வரைக்கும் இந்த யோக் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கே வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே சுருக்கத்தை எடுத்துக்கும் பொழுது கிராஸ் லைட்டாக கிராஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள்,
கிராஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இதில் ஒரு மார்க் போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த யோக் போகிறது நடத்த வரைக்கும் வச்சுருக்கேன். இதில் கிராஸ் எடுத்து பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டும் வச்சு பார்க்கலாம். ரீசெக்கிங் நம்ம இங்கே ஆமுலாம் ட்ரேஸ் பண்ணும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிராஸ் கண்டிப்பாக தேவை தானா, எடுத்தது கரெக்டு தானா, இல்லை நம்ம நேராக வைக்கணுமான்றது நமக்கு இன்னும் கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம காமிச்சிருக்கு. ஓகே, இது நம்ம ஒரு சந்தேகத்தோடு வச்சுருக்கோம். உறுதிப்படுத்திட்டப்போ எல்லாம் அங்கெல்லாம் முடிக்கும்பொழுது உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் நம்ம இப்படியே இடது கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டோம். இப்படியே எடுத்து இந்த நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துலையா கை பொருந்த இடமும் சைடு தவிர இதை வந்து இந்த பேக்கு கரெக்டாக வருதா இல்லை இங்கே எப்படி கூடுதா குறையுதான்னு செக் பண்ணணும். பாருங்க, பேக்கை விட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இங்கேயும் மைனஸ் ஆகிருக்கு, இங்கேயும் மைனஸ் ஆகிருக்கு, சைட்லேயும் மைனஸ் ஆகிருக்கு. பாருங்க, இந்த சட்டை அப்படி எடுத்து விடுங்க. இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்தோன்னா ஜாஸ்தியாக போகும். இழுக்கக்கூடாது, அப்படியே குளிர்ந்த நிலையில் தான் போகணும். இது இயல்பான நிலையை தான் வைக்கணும். துணி இழுக்கும்போது இழுக்கிறதுக்கு வரதான் செய்யும். இவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், 1/2 இன்ச்சு இது ஆமலோட இது வந்து ஃப்ரெண்டோட அளவு பெருசாக போட்டுக்கிட்டேன். இது பேக்கோட மார்க்கு. பேக்கோட மார்க்கு நம்ம கடையில் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டு மார்க்கு இங்கே தான். அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். எது நம்ம ஃப்ரெண்டுக்கு சரியாக வருமோ அதுதான் பெருசு பண்ணிக்கணும். இதுலேயே வந்தால் இதையே நம்ம பெருசாக மாற்றிக்கணும் மார்க்கு. இதில் தாண்டி வந்தாலோ இல்லை முன்னாடி வந்தாலும் அதை வந்து பெரிய மார்க்காக போட்டு வச்சுக்கணும். ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதில் கிராஸுக்கு மார்க் போட்டுருக்கேன். இதை வந்து பொருத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வேணாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இது இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்லேயும் வைக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்லனா இந்த கிராஸு தான் நமக்கு வருது வந்து காமிச்சிருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டில் வந்தாலும் நமக்கு வேணுன்றதை செக் பண்ணி 2.25 வந்து இங்கே உள் வாங்கியிருக்கு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ இது 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தமாக 2.25 5.5 இன்ச்சு இதில் உள் வாங்கியிருக்கு. இந்த ப்ளவுஸ் மேல் பாடியில் வந்து 5.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இந்த 2.25 இருக்கு பாருங்கள். இந்த 2.25 இங்கே வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க்குக்காக நான் போட்டுக்கிறேன். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வருதா இல்லை கிராஸாக வருதான்றதை நம்ம செக் பண்ணி கிராஸ் நம்ம பார்க்கும்போது காமிச்சிச்சு இல்லையா? அந்த பரிமாண நிலையில் வச்சு பார்க்கும்பொழுது ஓகே. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. இப்போ இதுவும் வேணுமா இது வேணுமான்றதை நம்ம இங்கே ஃபினிஷிங் பண்ணும்போது நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நம்ம செக் பண்ணிடுவோம். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு எதை நோக்கி வருதுன்றது நம்ம செக் பண்ணணும். இங்கே இதை நோக்கி தான் வந்துச்சு இல்லையா? இப்போ இதை நோக்கி தான் வந்துச்சு. இங்கே வந்து இதில் கரெக்டாக அந்த டேப்பை வந்து இந்த திருப்பி வச்சுருக்குங்க. ரொம்ப இழுக்கலை, நான் ரொம்ப குளிர கொடுக்கல, கரெக்டாக வைக்கிறேன். இப்படி ரொம்ப இழுத்தோன்னா ஜாஸ்தியாக காமிக்கும். 11.25 மேலே காமிக்குது. அப்படியே குளிர்ந்த நிலையில் வச்சோன்னா 10.25 காமிக்குது. இது 10.25 தான். நம்ம இப்படி ரொம்பலாம் இழுக்கல. சரி, கொஞ்சம் இழுத்தா 11 காமிக்குது. 10.25 தான் இதில் இருக்குது. 10.25 வச்சுக்கலாம். இங்கேருந்து 10.25 பாருங்க. இங்கேருந்து நம்ம அளவு எடுத்தோடனே அதுலேருந்து 10.25 ஒரு மார்க்கு. இது ஸ்ட்ரைட் அப்படியே போட்டுருவோம். நேராக போட்டுடணும். நேராக இருக்கணும். இங்கே இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது கிராஸ் போடக்கூடாது. இதுதான் மிடில் செஸ்டோடைய அளவு, நடுபாடியோட மெஷர்மெண்ட். இது இந்த இடம் தான். இப்போ இதுக்கு கீழே எவ்வளோ வருதுன்றது நம்ம செக் பண்ணிக்குவோம். இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களே அதில் நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண பொறுத்துற இடம் இருக்கலாம், இங்கே வரைக்கும் தான் எடுக்கணும். கீழே உள்ள வரைக்கும் எடுக்கக்கூடாது. இதில் தையல் வழியாகவே அப்படியே எடுத்துடலாம். இந்த தையல் வழியாக இங்கேருந்து கரெக்டாக இந்த தையல் வழியாகவே பார்த்தோம்னா 2.25 இருக்குது. ஓகேவா? 2.25 அளவு ஜாயிட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அது அப்படியே டாட்லேருந்து அந்த ஹைட்லேருந்து எல்லாமே நம்ம அவங்க கரெக்டாக நம்ம அதில் இருக்கிறபடி பண்ணுறோம். இது பண்ணிட்டோமா? இப்போ இதுக்கு மேலே ஒரு தையலுக்கான மார்க் மேலே போடணும். அது என்ன அப்படின்னா எவ்வளோ கனம் பிடிச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு தையலுக்கான மார்க் மேலே போடணும். இதில் எவ்வளோ கனம் பிடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி நேர் இப்படி கிராஸ் ஆகிருக்கிறது வந்து துணி ஜாஸ்தியாக காமிக்கும் நமக்கு டாட்டு. இதை வந்து நைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு நேர் சிறப்பு பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு முதல் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 ஒரு புள்ளி பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, 1.25 ஒரு புள்ளி. இந்த இடம் தான் அதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்க வேண்டிய இடம். இதில் ப்ளஸ் நான் போடுறேன். இங்கே பாருங்க, இப்படி போடுறேன். இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ளஸ்ஸு கிட்ட தான் வரணும். இங்கேருந்து இதை வந்து பார்க்கணும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. நேராக வச்சுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். 1.5 இல்லை 1.25 ஒரு புள்ளி இருக்குது. ஓகே, 1.5க்கு 1.25 ஒரு புள்ளி அப்படின்னா 1.5 வச்சுங்களேன், 3. அப்போ 3 புள்ளி நம்ம மேலே தூக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3 புள்ளி மேலே தூக்கணும். 1 2 3 மாதிரி தூக்கணும். சரியா? அப்போ 1 2 3 இங்கேருந்து 3 புள்ளி.
3 இன்ச்சுக்கு 3 புள்ளி. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இணைக்காமல் நான் இங்கே வச்சுக்கிறேன். இது டாட்டுக்கு தான், தையலுக்கு மேலே போடுறோம். எல்லோரும் தையலுக்கு கீழே தானே போட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நானே கூட தையலுக்கு முதல்ல கீழே தான் போட்டோம். ஆனால் தையலுக்கு மேலே போட்டால் மட்டும்தான் நமக்கு கணக்கு சரியாக வரும், கரெக்டாக எக்ஸாக்டாக உட்காரும். நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம இந்த வித்து இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த வித்தை இதுலேருந்து ரெண்டுலேயுமே நம்ம அளந்துருவோம். இங்கே அளந்துட்டோம்னா அது இங்கே வைக்கணும் எவ்வளோன்றதை. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இதில் இருந்து இந்த சைடு, இங்கேருந்து இந்த ஊக்கு பக்கத்துலேருந்து இது ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். 3.5 இன்ச்சு வலது பக்கம் தான் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும். 3.5 இன்ச்சு நான் இங்கேருந்து ஒரு சின்ன மார்க் ஒன்று வைக்கிறேன். அடுத்தது இங்கேருந்து ஒரு மார்க் வைக்கிறேன். ஓகே, அப்புறம் எது பெரிய கரெக்டாக வருதோ அதை பெரிய மார்க்காக போட்டுக்கலாம். இது ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு. இங்கேருந்து 3.5, இங்கேருந்து 3.5. இது கிராஸ் வந்திருக்கா இல்லை சைடு வந்திருக்கான்றது நமக்கு செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுலேருந்து ஆம்கோல் ஏதாவது தோண்டி வச்சிருக்காங்களா என்னென்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நல்லா கவனிச்சிக்கங்க, இதில் உள் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா 1/2 இன்ச்சு. அதனால இதில் சமநிலைக்கு இதில் வந்து வரக்கூடாது. சமநிலை இருந்ததுன்னா இந்த ஆம்கோல் சின்னதாக இருக்கும். ஏன்னா இது பேக் ஆம்கோல் இங்கே வரைக்கும் இருந்தது, இது ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து இதுவரை நிற்கிது இல்லையா? இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எங்கே முன்னே உள்வாங்க விஷயத்தை நம்ம கவனிச்சிட்டோம். சைடில் உள்வாங்கும் பொழுது சைடில் சில பேருக்கு எவ்வளோ உள்வாங்குதோ, சில பேர் 1 இன்ச்சு உள்வாங்கும், சிலருக்கு 1/2 இன்ச்சு வாங்கும், சிலருக்கு வெளியில் கூட போகும். அப்போ சைடில் உள்வாங்கும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ரெடி பேக்கோட ஆம்பூல் அளவு, பாடி அளவு இதுதான். இப்போ ஃப்ரண்ட்டோட பாடி இதுதான். இப்போ ஃப்ரண்டோட பாடி தான் நம்ம வைக்கணும், மாற்றக்கூடாது. ஆனால் ஆம்பூல் அளவு குறைஞ்சிருது. ஏன்னா ஆம்பூல் அளவு 1/2 இன்ச்சு குறையுது பார்த்தீங்களா? அப்போ அந்த 1/2 இன்ச்சு குறையிறதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு இறக்கி இங்கே இப்படி கிராஸ் இப்படி இறக்கி போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். அப்போ அது இறக்குறதுக்கான வழி இங்கே பார்க்கணும். இங்கேருந்து நம்ம வைக்கும் பொழுது இறங்குதா, இங்கேருந்து வச்சாலும் சரி இங்கேருந்து வச்சாலும் இறங்குதான்னு செக் பண்ணணும். இறங்குனா தான் அது கரெக்டு. அப்போனா அது எந்த மார்க்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நம்ம தையலோடு சேர்த்து தான், அந்த ஓவர்லாக்லாம் அடிச்சிருக்கல, இதோட சேர்த்து தான் நம்ம வந்து வைக்கிறோம். இந்த ஆம்பூல் டாட் பிடிச்ச இடத்த வந்து கரெக்டாக செக் பண்ணுறோம். இப்போ ஆம்பூல் டாட் இங்கே தான் நம்ம தைச்சிருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் இடது கையில் பிடிச்சிக்கோங்க, இந்த நிப்பிள் பாயிண்ட்டை வலது கையில் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? பாருங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக இங்கே வைக்கிறோம். இழுக்கவும் கூடாது, ஆனால் குளிர கொடுக்கவும் கூடாது. சரியா? பாருங்க, கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது, கொஞ்சம் இறங்கி நிற்கிது. சரி, இப்போ அப்படியே இங்கே வருவோம். இங்கே வைக்கும் பொழுது பாருங்கள், இங்கே சரியாக நிற்கிது, இறங்கலை. இப்போ இதையும் நம்ம இங்கே வைக்கிறதான்றது தெரியணும்ல. இந்த அளவு நம்ம செக் பண்ணுவோம். பக்காவாக நம்ம கொண்டு வரதுக்கான வழியை பண்ணுவோம். ஓகேவா? ஒரு விஷயமும் நம்ம இங்கே இந்த ஜாயின் பண்ண இடம் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கொண்டு வாங்க. இதிலேருந்து இந்த ஓவர்லாக் அடிச்ச இடத்துலையே, தையல் போட்ட இடத்துல வேணால் ஓவர்லாக் அடிச்ச இடத்துலையே பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த தையலையே பிசுறுலையே நம்ம பார்க்குற மாதிரி அந்த ஓவர்லாக் அடிச்ச இடத்துல வெட்டின இடம். ஓகேவா? இழுக்காமல் அப்படியே கரெக்டான ஒரு இயல்பு நிலையில் கொண்டு வாங்க. எங்கே வருது? 6.5 இன்ச்சு கிட்ட வருது. ஓகேவா? 6.5 இன்ச்சு இங்கே வைங்க. இங்கேருந்து தான் வைக்கணும். கரெக்டாக நம்ம இங்கேருந்து 6.5 இன்ச்சு கிட்ட வைக்கணும். 6.5 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டாக இந்த 6.5 இன்ச்சு கிட்ட இங்கே தான் அந்த டாட்டு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே தான் நம்ம இதை நோக்கி தான் நம்ம வச்சு பார்க்கணும். அப்போ இறங்கிதா எப்படின்றது நம்ம பார்த்துருவோம். இதில் நம்ம தவறு பண்ணாலும் பாருங்க, இங்கேருந்து வைக்கும் பொழுது கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த பாருங்க, இந்த நிப்பிள் பாயிண்டோட மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த நிப்பிள் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே பாருங்க, சரிதா? இதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த இடம் தான், இங்கே தான் ஆரம்பித்த இடம். நம்ம அப்போ இங்கேருந்து நம்ம அடையாளம் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். கரெக்டாக பாருங்கள், குளிர கொடுக்க அப்படி கரெக்டாக வச்சு இங்கே வைக்கிறேன் வைங்க. இந்த பக்கம் இருக்க மார்க்கில் கரெக்டாக இருக்குது, இறங்கல். அப்போ ஆம்பூல் ஆனால் உள் வாங்கியிருக்கு. ஓகேவா? இங்கே உள் வாங்கியிருக்குல்ல. அப்போ நம்ம இறக்குனா தான் இந்த ஆம்பூல் அளவு சரி பண்ண முடியும். 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. அப்புறமே இந்த மார்க்கில் வச்சோம்னா இந்த மார்க்கில் வைப்போம். இந்த மார்க் வச்சு இதுக்கு நேராக பார்ப்போம். இதுக்கு நேராக பார்க்கும் பொழுது இறங்கி வருது. இது பாருங்க, இறங்கி வருதா 1/2 இன்ச்சு. இப்போ இதுக்கும் இறங்கியிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம இங்கே ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட, இந்த ஹைட்டில் 2.5 இன்ச்சு வருதுல, இங்கே செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரேஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பேக் ஆம்பூலும் இந்த ஃப்ரண்ட் ஆம்பூலும் ஆம்பூல் அளவு சரியாக வந்துடும். பாடி மைனஸ் ஆனாலும் ஆம்பூல் சரியாக, ஏன்னா இறங்கி இருக்கு பார்த்தீங்களா, இறங்க போகிறோம்ல, அப்போ சரியாயிடும். அப்போ நமக்கு இந்த மார்க் தான்றது உறுதியாயிடுச்சு. அப்போ நம்ம இதை பெருசு பண்ணிடலாம், இதை உறுதிப்படுத்தலாம். இது கிடையாது. ஓகேவா? இந்த மார்க் கிடையாது, இதுதான். அப்போ இதுதான் இங்கேருந்து வந்தது இல்லையா, அப்போ இந்த கிராஸ் எடுத்தது தான். ஓகேவா? நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணாலும் நமக்கு நிறைய இடத்துல காமிச்சிடும். அப்போ நம்ம கரெக்டாக செஞ்சு தான் வரோமான்றதை நம்ம செக் பண்ணி பண்ணிட்டு வரும்பொழுது சரியாக காமிச்சிடும். இப்போ இந்த கிராஸ் எடுத்திருக்காங்கன்றது உறுதியாயிடுச்சு, இந்த மார்க் தான்றது உறுதியாயிடுச்சு, இங்கே உள் வாங்கினது உறுதியாயிடுச்சு, இங்கே இறங்கி இருக்குது உறுதியாயிடுச்சு.
இந்த 2.5 இன்ச்சு கிட்ட மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணோம்னா அதை அப்படியே இணைச்சிக்கலாம். இந்த 2.5 இன்ச்சு கிட்ட ஒரு செக்கிங், இந்த 2 இதே மாதிரி இதில் 2 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு தையல் போட்டாங்க இல்லையா, இங்கேருந்து 2 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் வைங்க, அடையாளம். ஓகேவா? இந்த இதை அப்படியே இழுக்காமல் அப்படி கரெக்டாக அப்படி பிடிங்க. இப்போ இது ரெடி தான், நம்ம தையலுக்கு விட்டு தான் விடணும். அது ரெடி. இந்த பக்கம் தையலோட இருக்குது, இதுலையும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு, ரெடி தான் இது. இந்த பக்கம் தையலோட இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக இந்த மார்க்லேயே வைக்கலாம். இப்படியே வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது, இங்கே இந்த இதில் கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் தான், அவ்வளோதான். அப்போ நம்ம இங்கே நம்ம எதுவும் தோண்ட வேண்டாம். இங்கே ஒரு நூல் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே தோண்டி அப்படியே இங்கே கொண்டு போகணும். ஓகேவா? அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். இங்கே நான் லைட்டாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இங்கே வரும்போது லேசாக அப்படி அகலப்படுத்துகிறேன், திரும்ப அப்படியே கொண்டு வரேன், இதில் வந்து சேர்க்குறேன் பாருங்க. இதில் சேர்த்து அப்படியே திரும்ப இந்த அப்படியே இந்த ஆம்குள்ளே அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் இங்கே வரைக்குமே. அடுத்த ஒரு விஷயம், நம்ம இதை வந்து இப்படியே விட்டுட்டோம்னா இந்த சைடு இங்கேருந்து நம்ம இனிமேல் அளக்கிறதுக்கும் இங்கேருந்து அளக்கும் பொழுதும் இந்த சைடோட கணக்கு மாதிரி இந்த டாட்டோட கணக்கும் வந்து நம்ம கூட காமிக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து வரும்பொழுது இங்கே கூட காமிக்கும், இதுலேருந்து வரும்பொழுது இங்கே கம்மியாக காமிக்கும். அப்புறம் நம்ம இங்கே எவ்வளோ தேவைன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக கொண்டு வந்ததா அது இந்த எல்லாமே நமக்கு கரெக்டாக காமிச்சிடும். நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லை எங்கேயாவது தவற விட்டோமான்றது நமக்கு காமிச்சிடும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம இதுதான் வந்து உறுதிப்படுத்திட்டோம். இதுக்கு கீழே தையலுக்கு வரும். இது வந்து வெட்டப்போகிற மார்க் தான், ஏன்னா பேக் வச்சு காப்பி பண்ணது தான். நம்ம எல்லாமே இப்போ வெட்டப்போகிற வச்சு தான் கணக்கு பண்ணோம். இப்போ இதுலேருந்து நம்ம தையலுக்கு எடுப்போம். இப்போ இந்த பாகத்தை பார்த்துருவோம். இந்த பாகம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த பாகம் இருக்குல்ல, நடுபாடியோட மிடில் செஸ்டோடைய ரவுண்ட் பாகத்தில் இந்த பாகம் பார்த்துட்டு இதை இணைச்சிடலாம். இதையும் அதையும் அப்போ தான் லிங்க் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அளவில் நம்ம செக் பண்ணணும்ல. பாருங்கள், இப்போ நம்ம இதில் தையலுக்கு எங்கே தையல் போட்டிருக்காங்களோ அந்த வழியாக தான் இருக்கணும். பாருங்கள், இதுதான் தையல் போட்டிருக்க இடம், இதுக்கு நேராக தான் நம்ம இங்கே தான் அதை வந்து கொண்டு வரணும், செக் பண்ணணும். இதிலேருந்து இந்த பாகம் இதை நோக்கி. ஓகேவா? இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை இப்படி போடக்கூடாது, இப்படி இது இங்கேயும் கேப் நிறையா விடக்கூடாது. இங்கே இவ்வளோ கேப் இருக்கு, என்ன இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து யோக்கு மேலே ஏறுது பார்த்தீங்களா, அதனால இங்கே கம்மியான அளவு தான் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெயிட், இதுதான் நேர் வசம். ஓகேவா? அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். 7 இன்ச்சு இருக்குது. இந்த 7 இருக்கா, ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி, 7 கூட வைக்கலாம். பாருங்களேன், 7 இங்கேருந்து இதுலேருந்து 7 இன்ச்சு வைக்கிறோம் இங்கேருந்து. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இதில் ஃபினிஷ் பண்ணுற முன்னாடி இதில் டாட்டுக்கு விடணும்ல, இது ரெடி. இது டாட்டுக்கு எவ்வளோ ஆமுல் டாட் பிடிச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு, ஆமுல் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா கால் அரை இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அந்த அரை இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருவோம். ஆமுல் டாட் பிடிச்சின்னா குறையும் இல்லையா, அதில் அவ்வளோதான். இப்போ இதுதான் நம்ம கணக்கு. இங்கேருந்து இதை லிங்க் பண்ணிக்கிறோம். இந்த கரெக்டாக இதை நம்ம கூட அதிகமாக அரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, நம்ம 3/4 இன்ச்சு வச்சுக்கிறோம், 1 இன்ச்சு வைக்கணும்னு வச்சா கூட தப்பு வந்துடும். ஏன்னா இப்படி உள்வாங்கிடும். அதனால நமக்கு எவ்வளவு பிடிச்சிருக்காங்களோ அவ்வளோதான் வைக்கணும். கரெக்டாக அப்படியே வச்சிடலாம். ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம இந்த சைடு அளந்து அதுக்கப்புறம் இந்த வித்து அளந்துடலாம், இங்கே அளந்து இந்த வித்து அளந்துடலாம். இந்த சைடு யோக் வரைக்கும் நம்ம அளக்கணும். இப்போ இந்த யோக் கிட்ட ஜாயின் பண்ண இடம் இருக்குல்ல, இது நமக்கு இங்கே கை பொருந்த இடம். இது இங்கேருந்து தான் நம்ம இப்போ இந்த 2 சைடு தான் அளக்க போகிறோம். இதை வைக்கும் பொழுது இங்கே கரெக்டாக இதில் கொண்டு வைக்கணும். ஏன்னா இது ரெடி, இது நம்ம இங்கே வைக்கணும். அப்போ தான் ரெடி, இந்த தான் ரெடி. அப்போ கரெக்டாக அந்த ரெடியில் வச்சு இதை நேராக அப்படியே கரெக்டாக வச்சோன்னா எங்கே வருதுன்னு பார்க்கணும். இந்த யோக் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட வருது பாருங்கள், நிப்பிள் பாயிண்டோடைய அந்த நடுப்பாடிக்கிட்ட வருது, மிடில் செஸ்டோடைய நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு வருது. இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இது தையலுக்கு ரெடி ஒன்று போட்டோம், தையலுக்கு ஒன்று போட்டோம். இப்போ இங்கேருந்து இந்த வித்து பார்க்கணும். இந்த ஜாயிண்ட் இது இருக்குல்ல, இது வந்து கிராஸ் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. யோக்கு வந்து இப்படி டாட் வந்து கிராஸாக போகுது, நிப்பிள் பாயிண்ட் போனால் இங்கே இருக்குது. இது அவங்க திரும்ப இந்த அளவு ஜாயிண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க, இங்கே இருக்கா, நம்ம இந்த வித்து பார்த்துருக்கோம். இப்படி போகுது பாருங்க டாட்டு. ஆனால் இதில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம எடுக்கணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இதே அளவு ஜாயிண்ட் தான் இதே மாதிரி தான் தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ நம்ம இந்த வித்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து இந்த வித்து வந்து இந்த மேல் மார்க் கரெக்டாக இந்த மேல் மார்க்கில் தான் நம்ம வைக்கணும். மேல் மார்க்கில் வச்சுட்டோம். அடுத்தது இப்போ இந்த சைடு நம்ம அளந்துட்டு வந்துடுவோம். ஓப்பன் சைடு இதை முடிச்சிட்டோம் இல்லையா, ஓப்பன் சைடு முடிச்சிடுவோம். ஓப்பன் சைடில் ரெடி இந்த இதில் தான் வைக்கணும், ரெடி மார்க்கில் வச்சு கரெக்டாக இதில் வந்து டாட் பாருங்கள், இங்கே தான் டாட் பிடிச்சிருக்காங்க. இந்த டாட் பிடிச்ச இடம் இது. எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும்.
எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கன்னா இது கால் 1/2 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. 2 பாயிண்ட்டு கரெக்டாக இந்த கிராஸில் தான் வைக்கிறோம். சரியா, இதான் நமக்கு ரெடி. அதனால் இந்த கிராஸ் வழியாக இது வழியாக அளக்குறோம். இது ரெடி மார்க். இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு, அப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு. ஏன்னா 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த 1/2 இன்ச்சு. இங்கேருந்து நம்ம திரும்ப இந்த மார்க் இங்கே இருந்ததில்ல, இப்போ இந்த மார்க் இங்கே இறக்கி சொல்லணும். இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் இதை நம்ம ஜாயின் பொருந்தின இடம், அந்த பொருந்தின இடத்துக்கு கொண்டு வந்துடும். இப்போ இதில் இருந்து கீழே தையலுக்கு மட்டும் விட்டுக்கணும். இங்கே தையலுக்கு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இது ரெடி, இது தையலுக்கு. இப்போ நம்ம ரெடியில் இருந்து இது ரெடிக்கு இந்த வித்து அளக்கணும். அது இந்த வித்துனா இந்த பாகம். இப்போ நம்ம சைடு பாகத்தை அளந்தோம் இந்த பக்கம், இது மாதிரி இந்த சைடு. இப்போ இந்த பாகத்தை இதில் இருந்து இந்த பாகத்தை வைக்கிறோம். கரெக்டாக இங்கேருந்து இதில் வச்சிடலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்துட்டு வந்துட்டோம், சுற்றி பார்த்து வந்துட்டோம். இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற அளவு 2.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, நமக்கு எவ்வளோ இருந்தது இதில் 2.25 இருந்தது. 1.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருந்துச்சு இல்லையா, 2.25 இருந்தது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 2.25 இங்கே வச்சுக்கலாம். பாருங்க, இந்த 1/4 இன்ச்சு, ஏன்னா இந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே மட்டும் 2.25 வச்சுக்கலாம். இப்போ இதில் 2.25 வரணும்னா கிராஸ் வேறு அடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் டாட் கிராஸ் இருக்குல்ல, இப்போ பாருங்க இந்த கிராஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இது பாருங்க இங்கே மேலே ஏறப்போகுது. இதில் வந்து நம்ம கிராஸ் வருது இல்லை, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இது மேலே ஏறப்போகுது. அங்கேருந்து இதை பார்க்கலாம், இப்படி வைக்கும்போது எவ்வளோ வருதுன்றது செக் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கட்டும், நமக்கு 2 வந்துருக்கு, இன்னொரு 1/4 இன்ச்சு இதில் கிடைக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதுலேயும் பார்க்கும்பொழுது 1/4 இன்ச்சு நமக்கு கம்மியாக கிடைச்சிருக்கு. 2 பாயிண்ட். இப்போ பாருங்க எப்படி போகுது, பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா, டாட் இப்படி வந்து இப்படி போகுது இல்லையா. அப்போ இந்த வித்து இந்த லென்த்து நம்ம இப்போ அளக்கணும். பாருங்க இந்த லென்த்து பாருங்க 2.25 இருக்குல்ல, இந்த 2.25 வரணும். அப்போ இங்கே 2.25 வரணும். பாருங்க இங்கே 2.25 எங்கே வருது, இங்கே வருது. அப்போ நம்ம இங்கே தான் அளந்தோம். சரியா, இப்போ 2.25 வந்து இதில் வந்து இங்கே அளந்தோம். இப்போ கிராஸ் டாட் வரும்போது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் செக் பண்ணுறேன், மார்க் போட்டு உங்களுக்கு திரும்ப செக் பண்ணி காமிக்கிறேன். இதுலேருந்து 2.25 ஹைட்டு இந்த டாட்டில் இங்கே வருது. தையலுக்கு இப்போ இங்கே ரெடியிலே வந்துருச்சு, இங்கே மேலே வரல. இதில் பாருங்கள் ரொம்ப மேலே வரும், ஏன்னா கிராஸ் டாட் வரும்போது இதுதான் கணக்கில் வரும். இப்போ பாருங்க 2.25 எங்கே வருதுன்னா இங்கே வருது. ஓகேவா, பாருங்க இப்போது இதில் தான் நம்ம தையலுக்கு இதுதான் வந்து நம்ம ரெடி உயரம். தையலுக்கு மேலே வருமே இருந்தால் நம்ம இங்கே போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட இறங்கி வருது, இதில் பார்த்தீங்கன்னா இதோட மேலே வருது. அப்போ இந்த பொசிஷனில் வந்திருக்கு. இப்போ இந்த பொசிஷனில் நம்ம செக் பண்ணுவோம். இதில் பார்க்கும் பொழுது இப்போ இதில் 2 இருக்குது, ஆனால் நம்ம இப்போ இந்த வித்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கோம். அப்போ இந்த வித்து இன்னும் நம்ம இந்த பக்கம் நகர்த்த வேண்டியது இருக்கும். அதை நம்ம செக் பண்ணுவோம். அப்போ அந்த 2.25 நமக்கு கிடைச்சிடும். இந்த வித்து இருக்குது பாருங்க, இங்கேருந்து வர்ற வித்து, இதை செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இது இறங்கிருச்சுல, நம்ம இங்கே தான் நடந்திருந்தோம், இது இறங்கிருக்குல்ல, இப்போ அதை நம்ம செக் பண்ணணும். பாருங்க இங்கே இருந்தது, இப்போ இங்கே வந்திருக்கு. அப்படின்னும்போது ஒரு பாயிண்ட் நமக்கு முன்னாடி வருது. இந்த இடம் கொஞ்சம் முன்னாடி வருது, இங்கே வருது. ஓகேவா, பாருங்க இதுதான் ஒரு புள்ளி இன்னும் வருது. அப்போ இங்கே இருந்து நம்ம இதை செக் பண்ணணும். சொல்லுங்க, ஏன்னா நம்ம இங்கே போட்டுருந்தோம்ல, இப்போ இங்கே நகர்ந்துருதுல்ல, அதனால அதையும் செக் பண்ணணும். 2வது முறை இது ஏன்னா கிராஸ் டாட் வரும்போது மட்டும் திரும்ப ரீசெக்கிங்கில் இதை செக் பண்ணணும். அவங்க கிராஸ் டாட் தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க, அது அப்படியே திரும்ப அவங்க அதையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதில் வந்து நம்ம இதை கொண்டு வருவோம், செக் பண்ணலாம். இந்த இடம் தான் அது. கரெக்டாக இங்கேருந்து பாருங்க கொஞ்சம் முன்னாடியே வருது பாருங்க. ஓகேவா, நம்ம இங்கே வரும்பொழுது கரெக்டாக வந்துச்சு. இப்போ இது மேலே ஏறினோடனே கொஞ்சம் முன்னாடி வருது பாருங்க, சரிதா. இப்போ இந்த சைடு முன்னாடி வருது. இப்போ இதில் இறங்கினதுலையும் அந்த இந்த சைடு ஒரு பாயிண்ட், இந்த சைடு ஒரு பாயிண்ட் இப்போ கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த கிராஸ் டாட் வரும்பொழுது இது நீங்கள் கவனிச்சாகணும். உயரமும் சரியாக வரணும், இந்த அகலமும் நமக்கு வரது கிடைக்கணும். அப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ நம்ம முதல்ல ஸ்ட்ரைட்டில் மட்டுமே செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிராஸ் டாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஹைட்டை செக் பண்ணோன்னே சரியாக வந்துச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இது ரெடியாக கணக்கு பண்ணுவோம். இதுக்கப்புறம் இப்போ தையலுக்கு இங்கே வரும். இப்போ இது ரெடி, இப்போ தையலுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, இதுதான் ரெடி. இப்போ நான் இதில் வந்து இப்படி இணைச்சிடுறேன், இதை இணைக்கிறேன். இதுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். இணைச்சிட்டோமா. இப்போ இதில் பாருங்க மேலே இப்படி வருது பாருங்க. இந்த கிராஸ் ஸ்டார்ட் வரும்பொழுது எப்பயுமே இப்படி தான் வரும். நம்ம ரொம்ப கிராஸ் எடுக்கும் பொழுது நம்ம அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது 2வது ரீசெக்கிங் மாதிரி நம்ம 2வது
இதை பார்க்கும்பொழுது இந்த வித்து வந்து மாறும், இதோட வித்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்போ நமக்கு இப்போ உள்ளுக்குள்ள அளவு வந்து 2.25 வருதான்னு செக் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே 2.25 இப்போ வந்துருச்சு. ஏன்னா முதல்ல பார்க்க 2 தானே இருந்துச்சு, இப்போ 2.25 வந்துச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே லென்த் இறங்கியிருக்கு, அந்த சைடு மேலே ஏறி இருக்குது. அதில் வந்து சென்டர் பண்ணிட்டோம் நம்ம. 1.5க்கு ஒரு புள்ளி கம்மி, அதுதான் சென்ட்ரு. அதை வச்சு அப்படியே சென்டரில் ஒரு மார்க் போட்டுடலாம். நேராக இதில் வந்து இணைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தையலுக்கானதை மார்க் போட்டுருவோம். இந்த வித்து பாருங்கள். இப்போ நம்ம திரும்ப செக் பண்ணி பாருங்கள், அந்த அளவு கரெக்டாக நேராக வச்சு நம்ம பார்ப்போம். டாட்டோட அளவு அந்த 1.25 ஒரு புள்ளி தான் இருந்துச்சு. 1.5 இல்லாமல் 1.25 இல்லாமல் 1.25 ஒரு புள்ளி, கரெக்டாக அந்த 1.25 ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். அந்த 1.25 ஒரு புள்ளி தான் நமக்கு இப்போ கரெக்டாக வந்திருக்கு. சரியா? நம்ம எப்படி பண்ணாலுமே சுற்றி கரெக்டாக கொண்டு வரும்போது கரெக்டாக அதை காமிச்சிச்சு. முதல்ல ஒரு வந்து 4 இன்ச்சு கம்மியாக காமிச்சிச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இதை விட நம்ம மேலே தூக்கியிருந்தோம்னு வைங்களேன், இந்த ஆம்புக்கிட்ட நம்ம மேலே தூக்கியிருந்தோம்னா இங்கே மேலே ஏறி இருக்கும். அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் அகண்டு போயிருக்கும். அப்போ வித்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 2.25 3 கூட வந்திருக்கும். நமக்கு 3 வர வேண்டியது கூடாது இல்லையா, 2.25 தான் வரணும். அப்போ நமக்கு இது எல்லாத்தையும் பக்கமாக நம்ம பண்ணும்போது சரியான கணக்கு காமிச்சிடும். இந்த கிராஸும் கூட அதுதான், நம்ம இந்த கிராஸு எவ்வளோ தேவை, இந்த வித்து எவ்வளோ தேவை, எல்லாமே சரியாக நமக்கு அப்படியே கிளியராக காமிச்சிருச்சு. இந்த உள்ளுக்குள்ள அளவு எல்லாமே நமக்கு பக்கவாக காமிச்சிருச்சு. இப்போ அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்க்கும்போது நம்ம தையலுக்கு வெட்ட போகிற மார்க்குங்களா அதை தான் நம்ம வந்து போடுறோம். வெட்ட போகிற மார்க்கில் இணைச்சிக்கிறோம். அப்புறம் அதையும் வெட்ட போகிற மார்க்கில் நம்ம இணைச்சிக்கிறோம். வெட்ட போகிற மார்க்கில் இணைச்சிக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இந்த இடத்துல போகும்போது மட்டும் இப்படி தான் எடுக்கணும், வளைஞ்சி தான் எடுக்கணும், நேராக கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வரதுனால அந்த இடத்துல நேராக போய் இதை ரவுண்டு மட்டும் ஒரு ரவுண்டு அழகாக அந்த இடத்துல ஒரு ரவுண்டு எடுத்துடுறோம். அவ்வளோதான். ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படி போயிட்டு அப்படி போகுது பிடிச்சி பார்த்து நம்ம சென்டர் வர நம்ம செக் பண்ணுவோம் கட் பண்ணும் பொழுது. இப்போ முன்பக்கம் வந்து நம்ம தையலுக்கு விடலை, எல்லா பக்கமும் தையலுக்கு விட்டோம், முன்பக்கம் மட்டும் தையலுக்கு விடல. தையலுக்கான அளவு மேலே வந்து ஒரு 1.5 புள்ளியும் கீழே வந்து 3 புள்ளியும் வச்சுக்கோங்க. எதுக்காகனா மேலே வந்து 1.5 புள்ளி கீழே 3 புள்ளினா கிராஸ் வந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இது அளவுக்கு தைக்கிறதுக்கு சரியாக வரும். அப்போ தான் அந்த லூஸ் விழுகாமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்து அழகாக அப்படி ரவுண்டாக தான் இருக்கணும். இதை வெட்டிட்டு நம்ம திரும்ப வச்சு வர பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், ரீசெக்கிங்கில் பிடிச்சி பார்க்கணும். ஏன்னா கிராஸ் ஸ்டார்ட் வரும்போது மட்டும் அதை எப்போயுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம பிடிச்சி பார்த்து அதில் ஏதாவது ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா அதையும் நம்ம லைட்டாக சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த சைடு இப்போ நமக்கு ஆம்பூல் வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்டு பக்கம் எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டு வரோம். இப்போ கழுத்துக்கு தையலுக்கு விட்டு தான் வெட்டுறோம். அதை ஞாபகமாக தையலுக்கு விட்டு தான் விடணும். ஏன்னா நம்ம கீழேயும் அந்த சோல்ட்டுக்கிட்டையும் நம்ம வந்து தையலுக்கான அளவு மார்க் போட்டிருந்தோம். அதை கரெக்டாக அதை ஞாபகமாக தையலுக்கான அளவு மார்க்கில் போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த சைடு வெட்டும்போது இந்த பேக்கை வந்து செக் பண்ணணும். இந்த பேக்கை பொறுத்துற இடம் கரெக்டாக எங்கே பொறுத்துறோம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும். இப்படி தான் தைக்கிற இடம், அந்த பொறுத்துறத வச்சு பார்த்துட்டு கரெக்டாக பாருங்கள் அப்படியே சரியாக வருதா பொறுத்த இடம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக வெட்டணும். அதை அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த மேல் கோட்டில். ஏன்னா சிலது நல்லா மேலே போக மாதிரி இருக்கும், சிலது சம நிலைக்கு வரும். இப்போ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டோம். இந்த கிராஸ் ஸ்டார்ட் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த பாயிண்ட் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம செக் பண்ணி இதில் வெட்டிடுவோம். இதுக்கு கீழ் மார்க் தான் நம்ம வந்து வெட்டுற மார்க்கு. எல்லாத்தையுமே நாச்சு வச்சிடுவோம். இப்போ நம்ம தான் செக் பண்ணணும். ரீசெக்கிங்கில் கரெக்டாக வந்து கிராஸ் ஸ்டார்ட் வரும்போது மட்டும் கரெக்டாக ரீசெக்கிங் நம்ம பண்ணணும். ஒரு நூல் அந்த இதெல்லாம் சரியாக வச்சுட்டு நம்ம தைக்கிற இடம் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுதான் நம்ம தைக்கிற இடம். அவ்வளோதான். இதெல்லாமே நாச்சிரமாக கரெக்டாக வெட்டி வச்சுக்கணும். ஆம்பல் டாட்டு கரெக்டாக இப்போ பிடிச்சி பார்த்து
இதில் கேப் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். இந்த கேப்பு இப்போ நார்மல் டாட்டு இதில் வந்து இதோட முடியுது. இப்போ இதுதான் அந்த கேப்பு. அந்த கேப் அளவை நம்ம செக் பண்ணி அதே அளவுக்கு வச்சிடணும். 2 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த 2 இன்ச்சு கேப்பு அதே மாதிரி இந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த இடைவெளி வந்து தானாக வந்துடும். 2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, அந்த 2 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுட்டோம்னா மீதி இருக்கிறது இடைவெளி வந்துடும். இப்போ 2 இன்ச்சு இது இப்படி கிராஸில் தான் எடுத்துருக்காங்க. அந்த கிராஸில் நோக்கி நம்ம வச்சிடுறோம். எல்லாத்தையும் குத்து போட்டுட்டோம். அப்படியே வந்து மார்க் போட்டுக்கலாம். அந்த ஸ்லிப் போட்டு அந்த குத்தை வச்சு மார்க் போட்டுருக்குங்க. ஒரு பாயிண்ட் கூட நம்ம மாறாமல் கரெக்டாக எடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே. பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆமல் இறங்கி இருந்தது எல்லாமே நமக்கு பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். இதுதான் இதுதான் இந்த பொசிஷன். இதுதான் நம்ம ஆனால் இதை டாட் பிடிச்ச உடனே கொஞ்சம் மேலே ஏறும். இதில் டாட் பிடிச்ச உடனே இங்கே மேலே ஏறும். இங்கே பாருங்கள் அப்படி மேலே ஏறுதா? மேலே ஏறும். ஃப்ரண்ட்டு உள்வாங்கினது, சைட்லேயும் உள்வாங்கியிருக்கு. இது அப்படியே கிட்ட பேக் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பாருங்கள் மீடியமான ப்ராடு. அப்போ அவங்களுக்கு பேக் பார்ட்டு பெருசாக வேணுன்றது தான் இந்த உள்வாங்கினதோட கான்செப்ட்டு. நம்ம அளவீடு செய்யணுனாலும் இந்த மாதிரி செய்யலாம். ஓகேவா? ஓகே, நன்றி.